நானும் உங்களுடைய பியர் கிரில்ஸும் கேமராமேனும் மட்டும் தான் இங்க இருக்கோம். இப்ப எப்படின்னா ஹெலிகாப்டர்ல இருந்து வரும்போது ரோப் பார்த்து கீழே விழுந்துட்டேன். அதான் இப்ப மரத்துல மாட்டி இங்க இருந்து இப்ப தப்பிக்கை தான் நம்மளோட வேலை. அடர்ந்த காடா இருக்கு, இங்க நிறைய மிருகங்கள் நல்ல கிடக்கும் நினைக்கேன். அதுல பாத்தீங்கன்னா வரும்போது யானை விட்டெல்லாம் கிடந்துச்சு. வாங்க இந்த இடத்துல இருந்து தப்பிமா மாட்டோமா நீங்க தான் பாக்கணும். வாங்க வாங்க வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தடுப்பு நில காட்டுல தான் இருக்கோம். ரொம்பவும் பயங்கரமா இருக்கு இந்த காடு. எப்ப எங்க இருந்து எது வரும்னே தெரியாது. இத பாத்தீங்கன்னா குரங்கு வாடுது பாருங்க, குரங்கு. நிறைய மிருகங்கள்லாம் அடக்கு. வாங்க இதுக்கு பாருங்க, இது என்னதுன்னு பாருங்க. இங்க பக்கத்துல எங்கேயும் அப்ப கடல் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். கடல் மீன் மாதிரி தான் இருக்கு. ஏதோ கொடிய மிருகம் ஏதோ வந்து சாப்பிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப இது பாத்தீங்கன்னா என்ன மீனுன்னு தெரியல. ரொம்ப இது பல்லெல்லாம் பாருங்க, ரொம்பவும் பயங்கரமா இருக்கு. இது ஏதோ கொடிய மிருகம் தான் தின்றுருக்கோம். சரி நம்ம அப்போ கடற்கரை நோக்கி தான் இப்ப நம்மளோட பயணம். கடற்கரைக்கு போனா ஏதாவது போட் வரும், அதுல நம்ம தப்பிச்சு போயிடலாம். வாங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க கண்டிப்பா ஏதோ ஆதி மனிதர்கள் இங்க வாழ்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் கண்டிப்பா ஏதோ சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இதுல இருந்து ஏதாவது தேவையான பொருள் ஏதாவது கிடைக்கும்னு பாக்கலாம். இதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி சமைக்க எப்படி நம்ம உணவுக்கு சாப்பிடறதுக்கு எப்படி இந்த இது பயன்படும். அதனால இதை எடுத்து வச்சுக்கணும், தேவைப்படும். வாங்க போலாம். பாத்தீங்கன்னா இது என்ன தண்ணி, இந்த இடத்துல எப்படி தண்ணினே தெரியல. தண்ணி ரொம்ப ஸ்மெல் அடிக்குது, உபயோகப்படாதுன்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா நிறைய புழுக்கள்லாம் அடகு. இது தண்ணி ஆவாது. தண்ணி கண்ணுக்கு படுதுன்னு சந்தோஷப்பட்டா, ஆனா தண்ணி ஆவாம போயிட்டு இதை நம்ம ரீயூஸும் பண்ண முடியாது. புழுக்கள் நிறைய வந்துச்சு. வாங்க இனி வேற இடத்துக்கு, ரொம்ப பசிஞ்சு வேற ஏதாவது உணவு தேடும். வாங்க. நம்ம பசிக்கு இது கிடைச்சிருக்கு. என்ன பலன்னு தெரியல, ரொம்பவும் டேஸ்டா இருக்கும் போல. பாக்க நல்லா பழுத்திருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். என்ன பலன் தெரியல. வா, இந்த வயிறு பசிக்கு என்ன பண்ணன்னு தெரியல. இது என்ன பலன் தெரியல. வாங்க சாப்பிட்டு பார்த்தாதான். கேமராமேனுக்கு ரொம்பவும் டேஸ்டா இருக்கு. வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதுல ஏதோ கூடு இருக்க மாதிரி இருக்கு. நம்ம மதிய உணவுக்கு ஏதாவது இதுல இருந்து கிடைக்குமான்னு வந்து பாக்கலாம். வாங்க. நம்மளுக்கு 2 முட்டை கிடைச்சிருக்கு பாத்துடுங்க. ரொம்பவும் இது என்ன முட்டைன்னு தான் தெரியல. இதுல இப்போ பறவை இல்ல, அதனாலதான் நம்ம இப்போ இந்த முட்டை எடுக்க முடியும். இல்லைன்னா இது ஏன் பறவை கழுகு முட்டைன்னு நினைக்கிறேன். பாக்க அப்படிதான் இருக்கு, கழுகு முட்டைன்னு நினைக்கிறேன். வாங்க இதை இன்னைக்கு சமைச்சு ஒரு புடி புடிச்சிடலாம். நம்ம இப்போ இந்த முட்டையை சமைக்கிறதுக்கு விரவு கண்டிப்பா வேணும். அதனால இதுல கிடைக்க சின்ன சின்ன குச்சி பட்டையெல்லாம் முறிச்சுக்கிடுவோம். நம்ம இன்னைக்கு கிடைச்ச உணவை இந்த ஆதி மனிதர்கள் சமைச்சு சாப்பிட்ட இடத்துல இருந்து நம்மள சமைச்சு சாப்பிட போறோம். வாங்க சாப்பிட. இப்ப நம்மளோட கருவிகளை எடுத்துடலாம். உயிர் காக்கும் கருவிகள். இது ஆப்ப இதுல போட்டுதான் சமைச்சு நம்ம சாப்பிட போறோம். ஆரம்பிக்கலாமா?
ஆதி மனிதர்கள் நம்மளுக்காண்டி என்னத்தெல்லாம் விட்டுட்டு போயிருக்காங்கன்னு பாத்தீங்களா? நம்மளுக்கு கிடைச்ச அந்த கழுகு முட்டையா உள்ள போட்டு இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டுலாம். கழுகு முட்டையை போட்டுரும். பாத்தீங்கன்னா முட்டை கூடி சீக்கிரத்துல அவிஞ்சிரும். ஒரு புடி பிடிச்சிடலாம். பாத்தீங்கன்னா இப்ப நல்ல முட்டை வெந்துட்டு நினைக்கேன். நம்ம இனி இறக்கிற வேண்டியதான் நினைக்கேன். பாருங்க, ஆஹா, முட்டை வெந்துட்டு இறக்கிற வேண்டியதான். இனி உடைச்சி சாப்பிடும். ஆஹா, முட்டைங்க இது அப்படியே கழுகு முட்டை தாங்க. கழுகு முட்டையே தான். சாரி கழுகு பகவானே. கழுகு முட்டை. மாதிரி இருக்கு. இதுல புரோட்டீன்ஸ் நம்ம நிறைய இருக்கு. இந்த புரோட்டீன்ஸ் பாத்தீங்கன்னா இதுல இருக்க இந்த கழுகு மஞ்ச கருவுல தான் புரோட்டீன்ஸ். சாப்பிட்டீங்கன்னா நம்மளுக்கு பலம் ரொம்ப கூடும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டாச்சு. இனி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிடும்.